பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சில சமயத்துல நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய சில மிஸ்டேக், சில தவறுகள், சில பாவங்கள். இப்படி பேசிட்டனே, இப்படி நடந்துட்டனே, நமக்கு செய்த பிறகுதான் நமக்கே தெரியும், ஐயோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்படி பேசிருக்கூடாது, இப்படி நடந்திருக்கூடாது. சிலர் அதை நமக்கு வேதனை குத்தி காண்பிப்பாங்க. இப்படி பேசினாள் தானே நீ, இப்படி சொன்னால் தானே நீ சொல்லி. சில சமயம் 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, இப்படியெல்லாம் நீ பேசினால் தானே நீ. நம்ம அதெல்லாம் மறந்துருப்போம், ஆனால் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மனிதனுடைய சுபாவம். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, எரேமியா 31:34 நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நான் நினையாதிருப்பேன். அன்று சொல்லார், என் பிள்ளைகளே, உங்கள் பாவத்தை நான் மன்னிக்கிறது மாத்திரல்ல, அதை இனி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். மனிதர்கள் பாவத்தை மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போது 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு வாக்கவர் வந்துட்டா, நீ அப்படி பண்ண ஆளுதானே, செஞ்ச ஆளுதானேன்னு சொல்லி பழசு சொல்லி காமிப்பாங்கல்ல. ஆனா ஆண்டவர் அதை மறந்துடுவாராம். நான் அதை நினைக்க கூட மாட்டேன். அப்போ நம்மளை மன்னித்து பாவத்தை மறந்து விடுகிற ஒரு தேவன். எவ்வளவு சந்தோஷம் இல்லை? அப்படி மாத்திரம் ஆண்டவர் இல்லாட்டா நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான். நம்முடைய பாவத்தை ஆண்டு சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்காருன்னு வைங்க. நீ இப்படியெல்லாம் என்கிட்ட அறிக்கையிட்டல, இப்படியெல்லாம் பாவம் செய்த ஆள் தானே, ஆண்டவர் பழசு சொல்லி காமிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம சந்தோஷம்லாம் போயிடும். இப்படிதான் நம்ம நிறைய ஆண்டோடைய அன்பை அறியாததுனால நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துவது, சில மனிதர்கள் மூலமாய் நம்ம குற்றப்படுத்தும் போது நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்கிறதாம். அப்போ நம்முடைய மனசாட்சியில சுத்தம் உண்டான உடனே பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, அதை நினைக்கப்படாமல் போய்விடும். நீங்க திரும்ப போய் ஆண்டவரே 10 வருஷத்துக்கு முன்னால நான் இப்படிலாம் பாவம் செய்தேன்ல, உங்கள்கிட்ட எல்லாம் நான் சொன்னேன்லன்னு சொன்ன, அப்படியா, நீ எப்ப செய்த மகளே, எப்ப செய்த மகனே, அப்படியா, நீ அப்படி செஞ்சியா அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரா. என்ன ஆண்டவரே நீங்க இப்படி சொல்றீங்கன்னா, எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துல இருக்காதுப்பா, நான் மறந்துட்டேன். நீ எப்ப என்கிட்ட அந்த பாவத்தை அறிக்கை செய்றியோ அந்த பாவத்தை நான் மன்னிச்சு மறந்துட்டேனே, எப்படி எனக்கு ஞாபகத்துல இருக்கும்? அதுதான் ஆண்டவர். மனிதர்கள் ஞாபகப்படுத்தி நம்மளை குற்றப்படுத்துவாங்க. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்துட்டா, மன்னிச்சிட்ட பிறகு மறந்தே போய் விடுவார். திரும்ப நம்மை பார்க்கும்போது ஒரு பாவியா, குற்றவாளியா, தவறு செய்தவங்களா பார்க்க மாட்டார். என் பிள்ளைங்க, என்னுடைய மகன், என்னுடைய மகள் அப்படின்னு தான் ஆண்டவர் பார்ப்பார். ஆனா பிசாசு நம்முடைய மனசாட்சியில குற்ற மனசாட்சி உண்டாக்குவதற்கு பழைய பாவங்களை ஞாபகப்படுத்தி நம்முடைய மனசாட்சியில ஒரு குற்றத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பான். அது பிசாசு தான். ஆண்டவர் மன்னிச்சு மறந்துட்டார். ஆனா சாத்தான் பழசை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். அதனால நீங்க ஜெபிக்க போகும்போது சில சமயம், நீ இந்த மாதிரிலாம் பாவம் செய்தவன் தானே, இன்னைக்கு ஜெபிக்கிறியானே அப்படின்னு ஒரு சிந்தை நம்முடைய மனசுல வந்தா, அது தேவனிடத்திலிருந்து வருகிறதல்ல, சாத்தானிடத்திலிருந்து வருகிறாரு. நான் கூட இந்த போராட்டத்தின் ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல நான் சந்திச்சிருக்கிறேன். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் ஜெபித்த போது கற்றுக் கொடுத்தார், பிசாசை கடிந்து கொள், இயேசுவின் நாமத்தில் என்னை குற்றப்படுத்த நினைக்கிற பிசாசு உன்னை கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி விட்டது, என் பாவத்தை மன்னித்து அவர் மறந்து விட்டார், இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு துதிக்க ஆரம்பிச்ச உடனே பிசாசு ஓடி போயிடுவான். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்துல ஒரு குற்ற மனசாட்சியை சாத்தான் உண்டாக்கிக்கிட்டே இருக்கான்ல, இப்படி தப்பு பண்ணுன, நீ இப்படி எல்லாம் பேசின, இப்படி எல்லாம் நடந்த, நீ என்ன பெரிய பரிசுத்தவானா, நீ ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரா, அந்த எண்ணத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறான்ல. நீங்க சொல்லுங்க, சாத்தானே, என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து விட்டது, நான் இப்ப அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவர் எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துட்டாரு, நீ எனக்கு ஞாபகப்படுத்தாத, உன்னை கடிந்து கொள்றேன் இயேசுவின் நாமத்தினால சொல்லி பாருங்க. உடனே பிசாசு விலகிடுவான், ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். சொல்றீங்களா? சொல்லுங்க. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் சாத்தானே, என்னுடைய பழைய பாவங்களை ஞாபகப்படுத்தி என்னை குற்றப்படுத்துகிற பொல்லாத பொய்யனாகிய பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது,
என் பாவத்தை மன்னித்தவர் மறந்துவிட்டார். நான் தேவனுடைய பிள்ளை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.